12/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள். கேள்வி: அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும். இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர். இங்கேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கிறது. ஆகையால் பாவனம் ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் முயற்சி செய்து கர்மாதித் நிலை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு அப்பா இப்பொழுது வீட்டின் நினைவை ஏற்படுத்தியிருக்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் வீட்டை நினைவு செய்கின்றனர். ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று எதுவும் தெரியாது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் வீட்டையும் மறந்துவிட்டனர். லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிப்பை நடிக்கப் போகிறோம் என்பதால் வீட்டையும் மறந்துவிட்டனர். இப்பொழுது தந்தை நினைவு ஏற்படுத்துகின்றார். குழந்தைகளே, வீடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கிறீர்கள், திரும்பி செல்லலாமா? எவ்வளவு எளிய விஷயம்! எப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியவே தெரியாது. முக்தியை தான் வீடு என்று சொல்லப்படுகிறது. லட்சம் ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் அனைத்தையும் மறந்துவிட்டனர். தந்தையையும் மற்றும் வீட்டையும் மறந்துவிட்டனர். லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதால் மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அஞ்ஞான நித்திரையில் தூங்கியவர் போல் ஆகிவிடுகின்றனர். யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வீடு மிக தொலைவில் இருப்பதாக கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், ஆஹா, இப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். லட்சம் ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறு பக்தி செய்து கொண்டிருப்பது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இவ்வளோ நாளாக கிடையாது குழந்தைங்களே. ஆக இப்பொழுது முக்திக்கு நீங்கள் செல்ல வேண்டும். பக்தி எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்பாவையும் வீட்டையும் மறந்துட்டீங்க. இது கூட ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போயிட்டு ரொம்ப தூரமாயிட்டீங்க. என்கிட்டேருந்து ரொம்ப பிரிஞ்சிட்டீங்க. அப்பா சொல்கிறாரு, இப்போ வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு போகணும். அதனால் தூய்மையாகணும் குழந்தைங்களே. கங்கையில் குளிக்கிறதுனால யாரும் தூய்மையாக மாட்டாங்க. ஒருவேளை தூய்மை ஆகியிருந்தால் அப்போ வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லையா? ஆனால் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த முகவரி யாருக்குமே தெரியாது. நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செஞ்சீங்க. பக்தி முடிவடைந்த பிறகு சிவன் நமக்கு ஞானத்தை சொல்லிகிட்ருக்காரு. லட்சம் ஆண்டுகள்லாம் கிடையாது. துவாபரயுகம் கலியுகம் 2500 வருஷம்தான். இங்கே லட்சக்கணக்கான விஷயத்துக்கு அர்த்தம் என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. உண்மையிலும் உண்மையான துக்கத்தை நீக்கி கலியுகத்தில் சுகத்தை கொடுக்கறது, விச் மீன்ஸ் கலியுகத்தை அழித்து சுகத்தை கொடுக்கறது யார்? பாபா. அதாவது உண்மையான துக்கத்தை நீங்கள் கலியுகத்தில் தான் அனுபவிக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த துவாபரயுகத்தில் கூட நீங்கள் அந்த அளவுக்கு துக்கத்தை அனுபவம் செய்யலை. இந்த கலியுகம் இறுதியில் தான் அவ்வளோ துக்கத்தை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. இப்பொழுது விகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது விகாரத்தில் அதிகமாக போய் நீங்கள் ரொம்ப அழுக்காயிட்டீங்க. முன்பு ரஜோ நிலையில் இருந்தபொழுது சிறிது கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சு. இப்போ முற்றிலும் புத்தி இல்லாதவங்களாம் ஆகிட்டாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், பாவனம் ஆகணும் அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. தலையில் இருக்கக்கூடிய பல பிறவிகளோட பாவத்தை அழிக்கிறதுனால நீங்கள் தலையில் இருக்கக்கூடிய பல பிறவியோட பாவத்தை அழிக்கணும். அழிச்சாதான் உங்களுக்கு குஷி ஏற்படும்.
இதன் மூலியமாக நீங்கள் சரீரம் விட்டீங்கன்னா, பாவத்தை நீக்கி சரீரம் விடுறதுனால உங்களுக்கு சொர்க்கத்தில் போஸ்ட்டு. பாவம் இருந்துக்கிட்டு நீங்கள் சரீரம் விட்டிங்கன்னா போஸ்ட்டு கிடையாது, கீழான பதவி தான். எந்த கடவுளை நீங்கள் அரைக்கல்பமாக கூப்பிட்டீங்களோ அதே பகவான் இப்போ வந்திருக்காரு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டும், தூய்மையாக இருக்கணும். உங்கள் நடத்தை கூட மாற்றிக்கோங்க குழந்தைங்களே. விகாரங்கள் அப்படிங்கிற அந்த பூதத்தை வசமாகாதீங்க. பேராசை அப்படிங்கிற அந்த பூதம் கூட இருக்குது. ஸோ இந்த பூதம்லாம் ரொம்ப அசுத்தமானது, மனிதர்களை ஒரேடியாக ரொம்ப மோசமானவங்களாக மாற்றிடுது. பேராசையும் அதிக பாவத்தை செய்ய வைக்குது. 5 விகாரங்களும் கெட்ட பூதம் குழந்தைங்களே. இந்த பூச்சாண்டி கிட்டேருந்து தப்பிச்சிருங்க. இவை அனைத்தையும் விட வேண்டியது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மோகத்தை விடுவதும் காமத்தை விடுவது போல் கடினமாக இருக்கிறது. ஸோ விடுவதே கிடையாது. முழு ஆயிலும் தந்தை புரிய வைத்து சொல்லிட்டுருக்காரு. எனினும் பற்று நரம்புகளில் ஊறி இருக்கிறது. கோபத்தை விடுவதும் கடினமாக இருக்குது. குழந்தைங்கள் மீது கோபம் வருகிறது. கோபம் என்ற பெயரை பயன்படுத்தி கொள்கின்ற அல்லவா, இது கூட ஒரு பூதம்தான். நீங்கள் அதன் மீது வெற்றி அடையணும். பாபா சொல்கிறாரு, காமத்தை கூட ஈஸியாக ஜெயிச்சிடலாமா, ஆனால் மோகத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியல. ஏன்? மோகம்னா என்ன? அந்த ஈர்ப்பு. ஆண்களுக்கு பெண்களை பார்த்தாவோ சில இடத்துல மாறி எப்படி போகுதுன்னா, பெண்களை பார்த்தாலே ஈர்ப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயந்தான் மோகம். ஓகேங்களா? அது கூட இருக்கக்கூடாது பாபா குழந்தைங்களுக்கு. எந்த ஒரு விகாரத்தின் மீதும் அந்த ஆசை, ஈர்ப்பு, இது முழு பவித்திரத்தா நிலையை அடைய விடாது. மனசு சஞ்சலமாகுது. எத்தனை வயசானாலும் மனசு சஞ்சலம். அவங்க ஏஜுக்கு ஏற்றாற் போல் மாயா கொண்டுட்டு வருவான். 40 வயசாக இருந்தான்னா 50 வயசாக இருந்தா. ஸோ அப்போது இந்த முழு பவித்திரத்தா சக்தியை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அதாவது உடலாலையும் தூய்மை, மனதாலையும் தூய்மையாக இருந்தால் தான் கொஞ்சமாவது யோகா பண்ணால் ஜாலியாக இருக்க முடியும். கொஞ்சமாவது முரளி படித்தா அந்த போதை வரும். தூய்மையே இல்லை அப்படின்னா எங்கே போதை வரும்? தந்தை சொல்கிறாரு, எதுவரை நான் இங்கே இருப்பேனோ அதுவரை நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. தந்தை எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? தந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நன்றாகவே நேரம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ முடிய போகுது 60 விஷயம். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது மிகவும் ஈஸி தான். உனக்கு நான் 7 நாள் சொல்லி கொடுத்துட்டேன் குழந்தை. மற்றபடி உன் பாவத்தை அழிக்கிறதுல தான் ரொம்ப தாமதமாகுது. இதில் இருக்கிற அந்த கடினம் அதிகமாக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு பிரம்ம பாபா சொல்கிறாரு. அதற்கு பாபா கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. மாயையோட எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உங்கள் எல்லாத்தையும் மறக்க வச்சிருது. இங்கே அமர்ந்துக்கிறீங்க, முழு நேரமும் நினைவில் இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பல இடங்களுக்கு புத்தி போகுது. ஆகையால் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. முயற்சி செய்து கர்மாதித் நிலையை அடைய வேண்டும். படிப்பெல்லாம் ஈஸி தான், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. புத்திசாலி குழந்தைங்களாக இருப்ப 7 நாட்களை 84 பிறவி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிற முழு ஞானத்தையும் புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி தூய்மை ஆவதில் தான் முயற்சி தேவைப்படுது. இதற்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது வீட்டில். சரியான விஷயம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை தாரணை பண்ண முடியுமானா கேள்விக்குறிதான். நீங்கள் அப்போ தான் யோகா பண்ணுவீங்க, முரளி படிப்பீங்க, சேவை பண்ணுவீங்க. அது கொஞ்சம் சென்டருக்கெலாம் போய்ட்டு அப்படியே டிப்டாப்பாக வருவீங்க நல்லா யோகா பண்ணி. அப்படியே மாயா ஒருத்தன் வருவான் பாருங்கள், நீ யார் அப்படிங்கிறதே மறக்க வச்சிருவான். ஐயோ நான் பாபா குழந்தையா, ஐயோ நான் சேவாதாரியா, நான் மதுபன் போயிட்டு வந்திருக்கேனா அப்படிங்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான் மாயா, உங்களை சாவடிச்சிட்றான். அதான் பாபா சொல்கிறாரு. கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என் குழந்தைங்க, கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறாரு பாபா. உண்மை தானே, அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பட் கஷ்டத்துலேயும் எனக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா அது ஈஸி. புரியுதா? நான் நாராயணன் ஆகணும், நான் ஒரு தேவதை ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆத்மாவாக நீங்கள் இருந்தீங்க, நான் இருந்தேன் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப ஈஸி. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம இதை விடவே மாட்டோம். இன்னமும் பிகேசியே இருக்காங்கன்னா இது பிடிச்சிருக்கு, ஈர்ப்பு. என்ன தான் மாயா அடித்தாலும் நான் இதில் தான் இருப்பேன். எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பி எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பரில் வர முடியும். பாபா என் கூட இருக்கார், பரவாயில்ல, எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் ஜெயிப்பேன் மாயா உன்னைய. அந்த சோல் கான்ஷியஸ் நான் வருவேன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுவே ஒரு வின்னர் தான்.
பாபா சொல்கிறாரு, சரியான விஷயம்தான். ஆனால் சகோதரன் சகோதரிகளாக நீங்கள் பிரம்மகுமாரிகள் சகோதரன் சகோதரிகளாக ஆக்குகின்றனர் அப்படின்னு மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சரியான விஷயம்தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் மாயா விட மாட்டேங்குதே. ஆனால் விஷயம் மிகவும் சரியானதுதான். எதுவரை நான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகலையோ அது வரைக்கும் நீங்கள் தூய்மையாக முடியாது. கெட்ட பார்வை நல்ல பார்வை எப்படி மாறும்? பிரம்மகுமாரிகளுக்குள்ள சகோதர சகோதரிகளாக ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த யுக்தி ரொம்ப நல்லா இருக்குது. பார்வை ரொம்ப நல்லதாக இருக்குது. அதாவது பார்வையை நீங்கள் ரொம்ப நல்லபடியாக மாற்றினீங்க அப்படின்னா தூய்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்வையே கெட்ட பார்வையை பார்த்து நீங்கள் எப்படி தூய்மையாக இருப்பீங்கன்னு கேட்குறாரு. பிரம்மாவின் கடமையும் அல்லவா, பிரம்மா மூலமாக தான் நம்ம சிவனோட வம்சாவளி போய் சேர்றோம். பிரம்மா மூலியமாக சிவன் படைத்தார் மனிதனில் இருந்து தேவதை ஆக்குவதற்கு. அப்பா சங்கம யுகத்தில் நம்மளை புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாரு. இது சிவன் சொல்லிகிட்ருக்காரு, நீங்கள் முயற்சி செய்யணும். பாபாவோட அறிமுகம் கொடுப்பதற்காக நிறைய சென்டரை தொடங்க, எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக பகவான் இப்போது வந்திருக்காரு. கிருஷ்ணர் உடம்பு வச்சுருக்காருப்பா, அவர் எப்படி நீங்கள் பகவான் சொல்ல முடியும்? பகவான் பக்தியோட பலனை கொடுப்பதற்காக வந்துட்டார். பகவானோட அறிமுகம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீங்க, இருந்தாலும் ஒருத்தர் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தேகதாரிகள் தான் பிறப்பிறப்பில் வர முடியும் ஒழிஞ்சு ஆஸ்தி கொடுக்கக்கூடிய பகவான் பிறப்பிறப்பில் வர முடியாது. அவர் தான் விசித்திரமான நிராகாரராக இருக்கார் இல்லையா? மனிதனுக்கு ஜீவன் முக்தி எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஆஸ்தி அடைவதற்காக தான் குழந்தைங்களாகி நீங்கள் முயற்சியாளராக இருக்கீங்க. தந்தையை அடைவதற்காக நீங்கள் எவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சிங்க. சிவனை பூஜித்து வந்தீங்க. ஸ்டார்டிங் சோமநாதர் கோயிலை வேறு எந்த பக்கமும் செல்லவில்லை. அதுதான் கலப்படமற்ற பக்தி ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணீங்க இல்லையா? மற்றவர்களின் கோயில் அந்த அளவுக்குலாம் கிடையாது. இப்பொழுது பல சிலைகள் இருக்குது, கோயிலெலாம் கட்டுறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது. சாஸ்திரங்கள், கதி, சத்கதிக்கான வழி எதுவுமே பக்தியில் கிடைக்கிறது கிடையாது. அதை ஒரு தந்தை தான் கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கோயிலை நீங்கள் கட்டினீங்க. உண்மையை சொல்கிறேன், சத்தியுகத்தில் இந்த மாதிரி வாழ்ந்த தேவதைகளுக்கு கோயில் அங்கே கிடையாது. அங்கே நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, ஏமாற்றமே அடையலை. ஆனால் இங்கே பாருங்கள், நிறைய கோயில் கட்டுறீங்க, முக்திக்காக ஏமாற்றம் அடைகிறீங்க. ஆனால் நீங்கள் கட்டின மாதிரி சிவன் கோயில் இப்போ கலியுகத்தில் வரக்கூடிய மனுஷங்க அந்தளவுக்கு பவராக கட்ட முடியாது, கட்டலை அப்படின்றாரு. வேறு எந்த ஒரு மனிதர்களுக்கும்லாம் கோயில் கட்டக்கூடாது, புரியுதுங்களா? ஏனெனில் மனிதர்கள் பதித்தமானவர்களாக இருக்காங்க. அதனால தான் காந்தி, நேரு இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிலையாக ரோட்டில் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தூய்மையாக இருக்கவங்களுக்கு தான் கோயில் கட்ட முடியும். பதித்த மனிதர்கள் பாவன தேவதைகளுக்கு பூஜை செய்கிறாங்க. அவர்களும் மனிதர்கள் தான் இல்லையா? அவர்கள் இவர்களை பூஜை செய்கிறாங்க. தானே சுயம் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். பாபா சொல்றார் பாருங்க, நான் ஆத்மா, இரு புருவங்கள் மத்தியில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருங்கப்பா. அடுத்து மனிதர்களை பூஜிப்பது என்பது 5 தத்துவங்களை நீங்கள் பூஜிப்பதாகும். சரீரம் 5 தத்துவங்களான ஆனது. இப்பொழுது குழந்தைகள் முக்திக்கு செல்ல வேண்டும். அதற்காக இவ்வளவு பக்தி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பதீத உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு பாபா நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு. இனிமையான குழந்தைங்களே, நான் கல்பமாக சங்கமயுகத்தில் தான் வரேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய துக்கத்தை பார்த்துட்டீங்க. பாட்டும் தந்தையிடம் இருந்து நாலாபுரமும் சுற்றி வந்தீங்க. யாரிடமிருந்து தூரம் விலகினீர்கள்? தந்தையிடமிருந்து. இதை பற்றி ஒரு பாட்டும் இருக்கிறதல்லவா? தந்தையை அடைவதற்காக பல பிறவிகளாக தேடி அலைந்தீர்கள். இருப்பினும் தந்தையிடமிருந்து தூரமாக விலகிட்டீங்க. அதனால்தான் பதித்த பாவனா, வாருங்கள், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. ஆக
இந்த விளையாட்டு 5000 ஆண்டிற்கானதாகும். ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறீங்க நாடகப்படி. எந்த வகையில் கல்பத்திற்கு முன்பு செய்தீர்களோ அந்தன்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது. இது பாடசாலை அல்லவா? ராஜயோகம் படிப்பாகும். யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்பட்டிருக்கும். முன்பின் இருக்காது. நாடகத்தில் நடிகர்களின் எண்ணிக்கை முற்றிலும் சரியாகவே இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் இருக்கின்றனர், அத்தனை பேருமே நடிச்சிட்ருக்காங்க. பிறகு எல்லாரும் பொது உலகத்துக்கு வரமாட்டாங்க. மற்ற அனைவரும் மேலே முக்திக்கு போயிடுவாங்க. யாராவது கணக்கு எடுக்க வேண்டுமெனில் எடுக்கலாம். இப்பொழுது தந்தை உங்களுக்கு மிகவும் ஆழமான கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காரு. பாபா புரிய வைக்கிறார் பாருங்கள். கணக்கெல்லாம் அதாவது இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கணக்கு எடுக்கொள்ளுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஒரு 900 கோடி 800 கோடி வந்துடுச்சு. அப்படியே போச்சுன்னா 1000 கோடி வந்துடும் நினைக்கிறேன். இப்பொழுது புரிய வைப்பதற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. நம்ம கணக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கவர்மெண்ட்டே கணக்கு எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும் கூகுள் அப்பப்போ. ஆனால் அதெல்லாம் பாபா எதுவும் சொல்லலை. பட் அது தேவையில்லைன்றாரு. படிப்பில் நேரம் தேவைப்படுகிறது. உடனே யாரும் ஐசிஎஸ் ஆகலாம் முடியாது. படிப்பு வரிசை கிரமமாக தான் இருக்குது. மனிதர்களின் புத்தியில் எளிதாக அமருவதற்கு அப்பா எவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாளுக்கு நாள் புது புது கருத்துகள் புரிய வச்சுட்டே இருக்காரு. இப்போ பாபா சொல்கிறாரு, பதிந்த பாவன் பாபாவாகிய என்னை நினைவு செஞ்சுங்க. நான் வந்திருக்கிறதே உங்களை தூய்மையாக்க தான் குழந்தைங்களே. உங்களை ஆத்மானு புரிஞ்சு என்னை நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மையாயிடுவீங்க. பிறகு இந்த உலகத்துக்கு நீங்கள் ஏன் நடிக்கணும்? அப்பா சொல்கிறாரு, ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் வேலை கிடையாது. நீ ஒரு சிறிய ஆத்மா, என்னோட குழந்த, அதில் எவ்வளோ நடிப்பு இருக்குது. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இது கூட இயற்கை தான். அதை பார்க்க முடியாது. நான் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை சொல்கிறாரு, இவ்வளோ சிறிய பிந்துவின் சாட்சாத்காரம் நீ எப்படி குழந்தை செய்ய முடியும்? என்னை புரிந்து கொள்ள முடியும், தவிர பார்ப்பது கடினமாகும். ஆத்மா நடிப்பதற்காக தான் இந்த அனைத்து கர்மேந்திரங்கள் கிடச்சிருக்கு. எவ்வளவு நடிக்கிறது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு பொழுதும் ஆத்மா தேய்வது கிடையாது. இது அழிவற்ற நாடகமாகும். அழிவற்றது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. எப்பொழுது உருவானது அப்படின்லாம் கேட்கக்கூடாது குழந்தை. ஏன்னா இது அனாதி. ராவணன் எப்போ எரித்து வந்தீங்க, எப்போதிலிருந்து சாஸ்திரங்களை படித்து வரீங்க அப்படிங்கிறத மனிதர்கள்கிட்ட கேட்டால் அனாதின்னு சொல்லிடுறாங்க. ஒன்றுமே தெரியல, எல்லாரும் குழப்பமாக இருக்காங்க. பாபா புரிய வைக்கிறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறது போல், குழந்த துவாபரயுகம் கலியுகத்தில் தான் நீ பக்தி ஆரம்பித்த, அப்போ தான் நீ ராவணன் எரிச்ச, ஆத்மாவை காட்டு அப்படின்னு பிரம்ம பாபாட்ட போய் கேட்குறாங்களாம். அதுக்கு பிரம்ம பாபா மூலியமாக பாபா சொல்கிறாரு, ஆத்மாவே ஒரு சின்ன புள்ளி, நான் அதை எப்படி காட்டுறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. பிரம்ம பாபாவும் சிவனும் சேர்ந்து தான் முரளி எடுப்பாங்க. யார் எந்த பாயிண்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். பிரம்ம பாபா பாருங்கள் சொல்கிறாரு, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த அழகான நடிப்பு நாடகத்தில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறாரு. நஷ்டம் லாபம். இப்போது அப்பா சொல்கிறாரு, லாபத்திற்கான விஷயமே நீங்கி விட்டது. இப்பொழுது கலியுகத்தில் நஷ்டமே நஷ்டம்தான். விநாச நேரம், விநாசம் வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மழை பெய்யவில்லை எனில் தானியங்களின் விலை எவ்வளவு உயர்வாயிருது. தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே உயர்வாயிருது. பிறகு அதிகப்படியான தானியங்கள் இருக்கும் என்று எவ்வளவு வேண்டுமென்றாலும் கூறலாம். இருப்பினும் தானியங்களை வெளியிலிருந்து வரவழைத்து கொண்டிருக்கின்றனர். ஒரு தானியம் கிடைக்காத நேரம் வரும். அவ்வளவு ஆபத்துகள் வரப்போகின்றன. இதை ஈஸ்வரிய ஆபத்துகள் என்றும் கூறுகின்றோம். மழை பெய்யல, திடீர் மரணம் அவசியம் ஏற்படும். அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போயிடும். பல இடங்களில் மழை நஷ்டமாகி விடுகிறது. இதெல்லாம் ஈஸ்வரனோட ஆபத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம்.
ஈஸ்வரனோட ஆபத்தில் மாயையோட ஆபத்து, மனுஷங்க செஞ்ச பாவத்தோட ஆபத்து. தந்தை தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு. குழந்தைங்களுக்கு தெரியும் உங்களது லட்சியம் என்ன. உங்களை நாராயணன் ஆக்குவதற்காக பகவான் வந்திருக்காரு. எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற பாபா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. யார் எப்படி படிக்கின்றார்களோ அந்த போல தான் பதவியை அடைவாங்க. தந்தை முயற்சி செய்வித்து கொண்டிருக்கின்றார். முயற்சி குறைவாக செய்தால் பதவி கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையும். ஆசிரியர் மாணவர்களுக்கு நன்றாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அது தெரிய வரும் இல்லையா? ஸோ ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு சமமாக தான் அவர் மாற்றுவார் இல்லையா? அது போல் பாபாவும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சமமாக மாற்றுறாரு. இது ஒரு நினைவு யாத்திரை. தலை மீது அவ்வளோ பாவம் இருக்குது குழந்தைங்களே, அவ்வளோ பாவம் இருக்குது, அதை அழிங்க, நினைவு செய்ய அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. எழுதி பாருங்க அப்படின்றாரு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். நம்மளையும் ஒரு சின்ன குழந்தையாக பார்த்து இந்த ஞானத்தை சொல்கிறாரு. அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. யார்? குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பேரன் பேத்தியோ இல்லை குழந்தைங்களோ இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுங்க. பாபா பாபான்னு எழுத வைங்க, பாபாவோட ஃபோட்டோ காமிங்க. இப்போ இருந்தே அதுங்களுக்கு நல்ல நல்ல உணவை கொடுத்து நல்ல விஷயத்துக்காக அப்படியே ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அது பெருசானா சூப்பராகிடும் இல்லையா? ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உங்களை நீங்கள் முதல்ல ஆத்மான்னு உணரு குழந்தை, அதுக்கப்புறம் நீ என்னை நினைவு பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பறந்தாமல் போயிடுறது, அங்கே புத்தி அலைப்பாயும். சிவபாபாவை மட்டும்தான் நீ நினைவு செய்யணும். முயற்சி செய்வதன் மூலம் எல்லாத்துக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும். நல்லது. தாரணை. நரனிலிருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக எல்லையற்ற அப்பா கிட்ட வந்து அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய அந்த கல்வியை நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தனக்கு சமமாக சேவை செய்யணும். பேராசை, பற்று இது போல் பூதத்தை விட்டு நீ முயற்சி செய்கொண்ட தனது நடத்தையை நீ நல்லா சீர்திருத்திக்கோ. உள்ளுக்குள்ளே எந்த பூதமும் இருக்கக்கூடாது. வரதானம். பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். அமிர்த வேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவு இருக்குதோ அவங்க மற்றவங்களையும் பாக்கியசாலியாக ஆக்குவாங்க. பிராமணர் எனில் சதா குஷி மற்றும் அதிர்ஷ்டசாலி ஆவாங்க. பிராமணனின் மகிழ்ச்சியை குறைப்பதற்காக யாருக்கும் தைரியமில்லை. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்றாகும். சரீரம் விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்ல முடியாது. ஸ்லோகன். மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுட்டு அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற அந்த ஊஞ்சலை ஆடு குழந்த. மாயா கிட்ட ஆடி ஆடி என்ன ஆகிட்ட, நீ டயர்டாகி எல்லாம் அடிபட்டு சொங்கி ஆயிட்டோம். அதனால் தேவதை ஆகணும், அழகாகணும் அப்படின்னா அதீந்திரிய சுகத்தில் ஆடு. ஏதோ ஒரு ஊஞ்சல் ஆடுங்கிறாரு பாபா. ஒன்றா அதில் ஆடுவேன், இல்லைன்னா இங்கே பாருங்கள், ஒன்றா அதீந்திரிய சுகம், அப்படி இல்லைன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக மாயாவோட ஊஞ்சலை தான் ஆடுவோம். உன்னோட பாக்கியத்தை குழந்தை நீ உங்களோட பாக்கியத்தை மட்டும் உருவாக்காமல் மற்றவங்களோட பாக்கியத்தையும் நீங்கள் உருவாக்கணும். உங்களோட உரிமையை குஷியை பறிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்பேற்பட்ட வரத்தை நான் என் குழந்தைங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு. அந்த வரத்தை யார் மறந்துடுறீங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. வரதானி பாபா குழந்தைங்க நம்ம தான் இல்லையா? ஸோ வரத்தை கொடுத்துட்டார் பாபா. இதை ஃபுல்லாக நீங்கள் சிந்தனை பண்ணி குஷி அடையலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.